ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு நாம இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். ராஜாக்கள் புஸ்தகத்தில் உள்ள வேதத்தில் உள்ள ராஜாக்களை குறித்து நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள ராஜாக்களை குறித்தெல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்துல முதலா எங்கே ராஜா என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா வேணும்னு சொன்னதா இஸ்ரவேலுக்கு? வேற அதுக்கு முன்னாடி ராஜான்னு ஏதாவது இருக்கா? ஆபிரகாம், சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு தான் முதல் முறையாக என்ன பண்றாங்க வசனத்துல ராஜா. அதற்கு பிறகு ஏதோ அதாவது பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாவுடைய வம்ச வரலாறுல பிரபுக்கள் இவர்கள்லாம் ராஜாக்கள் சொல்லிட்டு அந்த வம்ச வரலாறு வரும். ஆனா நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரவேல் மற்றும் யூத ராஜாக்களை குறித்து முதலாவது பார்ப்போம். அதற்கு பிறகு முடிந்தால் நாம மற்ற ராஜாக்களை குறித்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன் நாம் ராஜாக்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எதற்கு ராஜாக்களை குறித்து பேசணும், எதுக்கு நம்ம அவர்களை குறித்து பேசணும் அப்படின்னா, முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் புதிய ஏற்பாட்டில் நம்மை ஆண்டவர் ராஜாக்கள் என்று அழைக்கிறார். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் அவர்களை ராஜாவாய் மாற்றுகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்றார்? ஆண்டவர் ராஜாவாய் அழைக்கிறார். அப்போ இந்த ராஜாக்களுக்கும் நமக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது செய்தி மாதிரி போகாது. அந்த ராஜாக்களை நீங்க எப்படி அவங்க ராஜா பாருங்க எப்படி வழி விலகி போயிட்டாங்க, அந்த ராஜா பாருங்க கர்த்தருக்கு செம்மையானது செய்யல அப்படின்னு யோசிக்கிறப்போ அது நமக்கும் என்ன ஆகும்? அப்ளை ஆகும். ஏன்னா நாம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்ன பண்றேன் மாற்றி வச்சிருக்கிறேன். அதனால இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் மண்டையில ஏத்துக்கணும். அந்த ராஜாவை பத்தி தானே பேசுறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில இருக்குதாங்கிறத ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணணும்? தேடி பார்க்கணும். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஏன் இந்த ராஜாக்களை படிக்க வேண்டும் அப்படின்னா, பாருங்க, வேதம் ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை, எங்க ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை கிட்டத்தட்ட 2000 வருஷம். எத்தனை வருஷம்? ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம் நம்ம ஆதி ஆகமத்திலே கடந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 அதிகாரத்திலேயே ஆதாம் முதற்கொண்டு ஆபிரகாம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷத்தை நாம கடந்து போயிடுவோம். இதுக்குள்ள ஆதாம், நோவா கதை, எல்லாம் ஏனோக்கு கதை எல்லாம் முடிஞ்சு ஆபிரகாம் வரைக்கும் வரப்போ 2000 வருஷம் ஃபர்ஸ்ட் ஒரு 25 பேஜ்லயே முடிஞ்சிடும். ஒட்டுமொத்த வேதாகமத்துடைய வரலாறு எத்தனை வருஷத்து வரலாறு இருக்கு? 4000 வருஷத்து வரலாறு. அதற்கு பிறகு 2000 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ மொத்தம் 6000 வருஷம் ஆயிருக்கு. வேதத்துடைய மொத்த வரலாறு எவ்வளோன்னா 4000 வருஷத்துடைய வரலாறு. நல்லா கவனிக்கணும். 4000 வருட வரலாறு இந்த வேத புத்தகத்துல இருக்கு. அதுல 2000 வருஷம் எப்படி ஓடுதுன்னா ஃபர்ஸ்ட் 20 பேஜ்ல முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஆபிரகாம்ல இருந்து தாவீது, ஆபிரகாம்ல இருந்து கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். சோ 14 தலைமுறைகள். அதாவது ஆபிரகாம்ல இருந்து தாவீது எத்தனை வருஷம்? 14 தலைமுறை. ஆனா கடந்து போன வருஷம் எவ்வளவு தெரியுமா? 1000 வருஷம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் அதிகமா என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. அடுத்தது தாவீதுல இருந்து பாபிலோனில சிறைப்பட்டு போன நாட்கள் வரைக்கும் அது எத்தனை வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 425 வருடங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டம் தான் ராஜாக்களின் காலகட்டம். தாவீதுல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட காலம் தான் இந்த ராஜாக்களுடைய காலகட்டம். இந்த ஆபிரகாம்ல இருந்து தாவீது சொன்ன இல்லையா ஃபர்ஸ்ட் 1000 வருஷம், அதுல யார் யாரெல்லாம் தெரியுமா வராங்க? ஆபிரகாம் வராரு, ஈசாக்கு வராரு, யாக்கோபு வராரு, யோசேப்பு வராரு. அதுக்கு பிறகு 400 வருஷம் அமைதியா எல்லாம் எகிப்துல என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்துல இருக்காங்க. அதற்கு பிறகு மோசே வராரு, யோசுவா வராரு. இது எல்லாம் முடிஞ்சு நியாயாதிபதிகள்லாம் முடிஞ்சு சாமுவேல் காலத்துல தான் இந்த ராஜாக்களுடைய காலம். சாமுவேலுடைய முடியும் போது தான்
இந்த ராஜாக்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. அப்போ அடுத்து தாவீதுல இருந்து பாபிலோனின் காலம் வரைக்கும் இது 425 வருடங்கள் போகுது. இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் வேதத்தின் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி புக்ஸ். எதுல எழுதப்பட்டது அப்படின்னா தாவீதுல இருந்து இந்த பாபிலோனுக்கு போகப்பட்ட காலம் முதல் பார்த்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகமும் ஏசாயா, எரேமியா, புலம்பல்ல இருந்து எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகமும் இந்த ராஜாக்களின் காலகட்டத்தில் எழுதப்படுது. இந்த ராஜாக்கள் காலத்திற்கு அப்புறம் எழுதப்படுகிற புத்தகங்கள் வெகு சில, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இந்த 3 மாத்திரம்தான் இந்த ராஜாக்களின் காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டது. மீதி 1 சாமுவேல்லேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்கியா வரைக்கும் சங்கீதம் உட்பட எல்லாமே இந்த ராஜாக்களுடைய காலத்தில் எழுதப்பட்டது. அதனால இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் ராஜாக்களை பற்றி தெரிந்து கொள்வது முழு வேதத்தையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சமம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம்? அக்பரோட பையன் இவன், இவனோட பையன் இவன், அவுரங்கசீப்பு, இது ஷாஜகான் இதை பண்ணார், அதை. ஏன் அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ராஜானோன்னு நமக்கு தெரிஞ்ச 3 பேர், சவுல், தாவீது, சாலமோன். இந்த 3 பேருக்கு அப்புறம் வேற ராஜாவே நமக்கு என்ன ஆகாது, டப்புன்னு யோசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த 3 பேரை குறித்து நாம அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கு யெரொபெயாமை குறித்து நாம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரு யெரொபெயாம்? யாரு? சாலமோனுடைய பையன். தப்பு. ரெகொபெயாமோட பையன். தப்பு. வேற ஒருத்தர், சாலமோனுடைய வேலைக்காரன். ஹல்லேலூயா. சாலமோன் கிட்ட வேலை செய்தவன். ஹல்லேலூயா. முதலாவது இதில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்களை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார்? ஆண்டவர் தான் ராஜாவா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? விரும்பினாரு. ஆனா சாமுவேல் கிட்ட போய் இந்த ஜனங்க கேட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு கேட்குறப்போ சொன்னாரு, எப்பா சாமுவேலுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா ஆண்டவர் தான் ராஜாவா ஏற்படுத்தணும்னு இருந்தாரு, ஆனா இவங்க வேற ஒரு ராஜாவா கேட்குறாங்களே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்கள் காரியத்துக்கு செவி கொடு, அவர்கள் உன்னை இது பண்ணல, என்னதான் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுலை ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். சவுல் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம பெரிய ராஜாவாய் கொண்டாடி கொண்டிருக்கிற தாவீது. அதற்கு பிறகு தாவீதுடைய மகன் சாலமோன். ஹல்லேலூயா. இப்போ இந்த யெரொபெயாம் எப்படி சீனுக்குள்ள வராரு? ஹல்லேலூயா. ஏன்னா 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக சவுல் இருக்கிறார், அதற்கு பிறகு தாவீது இருக்கிறார், அதற்கு பிறகு சாலமோன் இருக்கிறார். இந்த நேரத்துல இந்த யெரொபெயாம் என்பவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்றால், கேஷ் பிரைஸ் 500 ரூபாய். யெரொபெயாம் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? டேவிட் கோத்திரம். புது கோத்திரம் பாருங்க, லேவி இல்லம்மா. சரி, எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யெரொபெயாம் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? எப்ராயிம் யாரு? யோசேப்புடைய மகன்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் புரியலன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ஹல்லேலூயா. எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன் தான் இந்த யெரொபெயாம். ஹல்லேலூயா. இப்போ சாலமோன் சாலமோன் வரைக்கும் 12 கோத்திரமும் சமஸ்த முழுவதும் ராஜாவா இருந்தது. கடைசியா இருந்தது யார் அப்படின்னா சாலமோன். ஹல்லேலூயா. சவுல், தாவீது, சாலமோன் இவர்கள் வரைக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருந்தாங்க. இவருக்கு சாலமோனுடைய கடைசி காலகட்டத்தில் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 1, 2. ராஜாவாகிய சாலமோன்
குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகளையும் ஆசைப்பட்டார். பாருங்க, சாலமோன் எப்படி அவ்வளவு ஞானத்தை வைத்துக்கொண்டு, நிறைய நேரங்களில் நாம் எதில் தவறுகிறோம் என்றால், ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்ததை நாம தேவையில்லாத காரியத்துக்கு என்ன பண்றோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல். அப்ப இந்த பார்வோன் யார் அப்படின்னா, எங்க இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்களோ, எந்த அடிமைத்தனத்துல இருந்து இஸ்ரவேல் வெளியே வந்தாங்களோ அந்த இடத்துடைய ஸ்திரீ என்ன பண்ணாரு, சாலமோன் நேசிச்சாரு. அதற்கு பிறகு யாரையெல்லாம் எகிப்து கானான் தேசத்திலிருந்து துரத்தி விட சொன்னாங்களோ அந்த தேசத்து ஸ்திரீகளை எல்லாம் என்ன பண்றாரு, கூட்டி வைக்கிறார். பாத்தீங்கன்னா அம்மோனியரும் மோவாபியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் இதெல்லாம் என்ன பண்றாரு, ஆண்டவர் துரத்த சொல்லுகிறார். இந்த துரத்தின அந்த ஜாதியிலிருந்து அவர் பெண்ணை எடுத்து, அது மட்டும் இல்லாமல் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்த வசனம் 7ஆவதுல சொல்லுது, அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே, எதுக்கு எதிரான மலையில, எருசலேம்ல என்ன இருக்கு, தேவனுடைய ஆலயத்தை கட்டினது யாரு, சாலமோன் தான். சாலமோன் தான் கட்டினாரு. அவரு கட்டின எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோனின் அருவருப்பாகிய புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். எங்க, இந்த சைடு எருசலேம்ல தேவாலயம் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா சாலமோன் என்னத்தை கட்டுறாரு, அம்மோனியருக்கும் மோவாபியருக்கும் மேடைகளை என்ன பண்றாரு, கட்டுறாரு. ஹல்லேலூயா. இந்த மோவாபியரும் அம்மோனியரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு புத்திரர்கள். நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 19ஆம் வசனத்துல 36 படிச்சீங்க அப்படின்னா, இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு, அதுல பாத்தீங்கன்னா மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு பெண்ணம்மி என்று பெயரிட்டாள். அவள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இப்படிப்பட்ட ஒரு 2 ஜாதி ஆண்டவர் அருவருக்கிற ஜாதி. ஆண்டவர் சொல்றார், மோவாபிய புத்திரர்கள் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசிக்கவே கூடாதுன்றார் ஒரு கட்டத்துல. அப்படிப்பட்ட ஜாதிகளுக்கு சாலமோன் என்ன பண்றாருன்னா, நல்ல நியாய பிரமாணத்தை அறிந்த சாலமோன் எருசலேமுக்கு எதிராக இந்த அம்மோனுக்கும் மோவாபுக்கும் மேடைகளை கட்டுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகிறாரு. அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். வசனம் சொல்லுது. அப்ப சாலமோன் கிட்டேயே சொல்றாரு, ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஏன் யெரொபெயாமுக்கு ராஜாங்கம் போச்சு அப்படின்னா, அது யாரால போச்சு, சாலமோனால போச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் தாவீதுடைய வம்சத்துக்கு தான் அந்த ராஜாங்கம்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சுட்டார். தாவீதே, உன் பிள்ளைகளுக்கு பிள்ளை 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 இப்படிதான் ராஜாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பையனே அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுறான், பிரச்சனை ஆக்கிடுறான். அந்த வாக்கை மீற வைக்கிறான். அவ்வளவு காரியங்களை, ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள். மோலேகுனா என்ன தெரியுமா? மோலேகை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வாசிச்சீங்க அப்படின்னா, மோலேகுன்ற அந்த கடவுளுக்கு பிள்ளைகளை உயிருடன் என்ன பண்ணுவாங்க, தகன பலி செலுத்துவாங்க. குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க, அப்படியே நெருப்புல தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க.
அப்பேற்பட்ட ஒரு அந்நிய தெய்வத்துக்கு சாலமோன் எருசலேமுக்கு எதிராக அப்படி தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தேவாலயம் இருக்கும், இந்த பக்கம் அந்த மோளகுக்கான மேடை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தனால் ஆண்டவர் சொல்றாரு, இதை பிடுங்கி நான் உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். அவனுக்கு தெரியல யார் இந்த ஊழியக்காரன். சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு உரைக்கிறார், உன்னுடைய நாட்கள்ல எல்லாம் சமாதானமா இருக்கும், உன்னுடைய நாட்கள் என்ன பண்ணாது, ரத்தம் பெருசா சிந்த மாட்டேன். தாவீது நிறைய என்ன பண்ணா, ரத்தம் சிந்தினா. சாலமோனுடைய நாட்களில ரத்தம் சிந்தல் இருக்காதுன்னு. ஆனா எப்போ இவன் இந்த வாக்கை மீறினானோ 11ஆம் அதிகாரத்துல 17 பாருங்க, 14 கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அடுத்தது பாத்தீங்கன்னா 23ல எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 26 சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 3 பேரை ராஜாவுக்கு, சாலமோன் ராஜாவுக்கு விரோதமா ஆண்டவர் என்ன பண்றாரு, எழுப்புறாரு. 2 பேர் சண்டை போட எழுப்புறாரு. 2 பேரையும் ஆண்டவர் தான் எழுப்புறாரு. ஆதாத்தையும் ஆண்டவர் தான் எழுப்புறாரு, ரேசோனையும் ஆண்டவர் தான் எழுப்புறாரு. அந்த 2 பேரையும் சாலமோனுக்கு விரோதமா சண்டை போடுறதுக்காக என்ன பண்றாரு, எழுப்புறாரு. ஆனா 3வது ஆளை எதுக்கு எழுப்புறாரு அப்படின்னா, அந்த ராஜபாரத்தையே கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, எழுப்புறாரு. ஹல்லேலூயா. அவன் தான் இந்த யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் நான் சொன்ன அவன் என்ன ஊருனா, செரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன ஊரு, செரேதா என்கிற ஊர், எப்ராயிம் மனுஷன், நேபாத்தின் குமாரன். அவங்க அப்பா பேர் என்னது, நேபாத்தின் குமாரன். ஹல்லேலூயா. அப்போ இந்த யெரொபெயாம் பயங்கர டேலண்டான ஒரு ஆள். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். எப்படி இருந்தான், யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டபோது. ஹல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலியையும் காரிய சமர்த்தன் இந்த வார்த்தையும் கேட்கிறப்போ உங்களுக்கு வேற யாருடைய பேராது, தாவீதுடைய ஞாபகம் வரணும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா 1 ராஜாக்கள் 16:18 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாரின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அவன் வாசிப்பதில் தேறினவன். ஃபர்ஸ்ட் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். ஆனா இந்த 5ல இவன்கிட்ட என்ன காரியம் இருக்குன்னா, 2 காரியம் இருக்கு. தாவீது கிட்ட எத்தனை இருந்தது, 5. இவன்கிட்ட 2. என்ன இருக்குதுன்னா, அவன் பராக்கிரமசாலி, அவன் காரிய சமர்த்தனான வாலிபன். ஹல்லேலூயா. அப்போ இந்த யெரொபெயாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணும் பொழுது, சாலமோன் ஆல்ரெடி அவனை பார்த்தான். ரொம்ப அழகா, ரொம்ப நல்ல காரிய சமர்த்தன்னா என்னன்னா, ஒரு காரியத்தை அழகா செய்து முடிக்கிறவன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒரு ஆள்கிட்ட சொன்னா அந்த காரியத்தை கரெக்டா கச்சிதமா முடிக்கணும். திருக்குறள்ல சொன்ன மாதிரி, இதனால் இவன் செய்வான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். அது மாதிரி காரிய சமர்த்தனா ஒரு காரியத்தை கொடுத்துட்டா அதை முடிச்சிருவான்ப்பா அவன். அதுதான் காரிய சமர்த்தன். அவன் பராக்கிரமசாலி. அதை பார்த்து சாலமோன் ஆல்ரெடி இந்த யெரொபெயாமுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு அப்படின்னா, யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரணைக்கு ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. ஆல்ரெடி
12 கோத்திரத்துல 2 கோத்திரத்தை யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறா? இப்போ யெரொபெயா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. முதலாவது நீங்க யெரொபெயாமுக்கும் ரெகொபெயாமுக்கும் உள்ள டவுட்டை நீங்க கிளியர் பண்ணணும். இது வரைக்கும் ரெகொபெயாம் பைபிள்லயே வரல. இது வரைக்கும் என்ன பண்ணல? ரெகொபெயாம்ங்கிற வார்த்தை வேதத்துல இல்ல. யெரொபெயாம் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி 2 கோத்திரத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த காரியத்தை நடக்கிறப்போ அகியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி யெரொபெயாமை மீட் பண்றாரு. ஹல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசின்னு வரப்போ இதற்கு முன்னாடி யாரெல்லாம் தீர்க்கதரிசியா இருந்தாங்க சொல்லுங்க? சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, வேற நாத்தான், காத்து, கரெக்ட். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 பேர் தான், சாமுவேல், நாத்தான், காத். இப்போ 4வது ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவர் பேர் தான் அகியா. அகியா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் வயல்வெளியில இருக்கையில் அகியா 30ஆம் வசனம் சொல்லுது, அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே ஒரு உதாரணத்தை கொடுக்கிறப்போ எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு உதாரணத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுப்பாரு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது துண்டை அந்த அகியா 12 துண்டா என்ன பண்றான்? கிழிக்கிறான். அந்த 12 துண்டா கிழிக்கும் பொழுது யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை என்ன பண்ணு? எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு. அப்போ அகியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. ஒரு சால்வை எடுத்து 12ஆ பிரிச்சு இதுல 10 நீ என்ன பண்ணு? எடுத்துக்கோ. 10 எடுத்துட்டு சாலமோனுடைய கையில இருந்து பிடிங்கி நான் உன் கையில என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ மீதி எத்தனை துண்டு இருக்கும்? ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஒரு கோத்திரத்தை நான் கொடுப்பேன். என்ன கோத்திரம் அது? யூதா கோத்திரம். அப்ப 2 துண்டுன்னு இருக்குது. அப்போ யூதா கூட எந்த கோத்திரம் போகுது அப்படின்னா பென்யமீன் கோத்திரம் என்ன பண்ணுது? யூதாவோட சேர்ந்து நாங்கள் யூதா கூட என்ன பண்ணுவோம்? இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ மொத்தம் இருக்குது 12 கோத்திரம். அதுல யூதா பென்யமீன் மாத்திரம் தாவீதுடைய வம்சத்துல வரும். மீதி 10 கோத்திரமும் இஸ்ரவேல் கோத்திரமாய் கருதப்படும். இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஒன்னா இருந்த இஸ்ரவேல் இதற்கு பிறகு எப்படி அழைக்கப்படும்னா யூத ராஜான்னு அழைப்பாங்க, இவர்களை இஸ்ரவேல் ராஜான்னு அழைப்பாங்க. இதுவரைக்கும் மொத்தமா இஸ்ரவேலுக்கு ராஜான்னு வாங்க. ஆனா எப்போ இது பிரிஞ்சுதோ அப்போயிலிருந்து அதற்கு பிறகு வருகிற ராஜாக்களை நீ வேதத்துல படிக்கிறப்போ இஸ்ரவேலின் ராஜான்னு வாங்க, இவர்கள் என்ன பண்ணுவாங்க? யூத ராஜா. 10 கோத்திரத்தை வச்சிருக்கவங்க யாரு? இஸ்ரவேல் ராஜா. 2 கோத்திரத்தை வச்சிருக்கிறவங்க யூத ராஜா. சோ இப்போ சாலமோன் மரித்து போகிறார். ஹல்லேலூயா. மரித்து போனதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த விஷயம் எப்படியோ சாலமோனுக்கு தெரிஞ்சிருது. யெரொபெயாமுக்கு 10 பங்கை யாரு பண்ணிட்டார்? தீர்க்கதரிசி கொடுத்துட்டாரு. 10 இதுக்கு அவர் தான் ராஜான்னு சொல்லிட்டாருன்னு சாலமோன் அவனை கொலை செய்ய வகை தேடினான். அவனை கொலை செய்ய வகை தேடும் பொழுது இந்த யெரொபெயாம் என்ன பண்றாரு? அந்த இடத்த விட்டு ஓடி தூரமா எகிப்து பக்கம் என்ன பண்ணிடுறாரு? போயிடுறாரு. போன பிறகு அடுத்த ராஜாவாகிறது சாலமோனுடைய குமாரன் ரெகொபெயாம். பாருங்க இந்த இடத்துல ஏன் யெரொபெயாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம ஒளிகிறாருன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தீர்க்கமா வந்துருச்சு, நீ தான் அடுத்த ராஜா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா கிதியோன் மாதிரி நம்பணும். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே நீ போ. இந்த யெரொபெயாம் கிட்ட என்ன வித்தியாசம் தாவீதுக்கும் யெரொபெயாமுக்குன்னா,
அவன் காரிய சமர்த்தன், இவனும் காரிய சமர்த்தன். அவன் பராக்கிரமசாலி, இவனும் பராக்கிரமசாலி, எல்லாமே இருந்துச்சு. ஆனா கடைசியா தாவீது கிட்ட ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கையில அது இல்லை. இந்த யெரொபெயாம் யாருக்கு ஒப்பா இருக்கிறான், இதை குறித்த டீட்டெயில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். யெரொபெயாம் யாருக்கு ஒப்பா இருக்கிறான்றா, நமக்கு ஒப்பா இருக்கிறான். நமக்குன்னா புறஜாதிகளுக்கு. ஏன்னா இந்த ராஜாங்கம் தாவீதுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? தாவீதுடைய வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டது. தாவீதின் குமாரன் தான் ராஜாவா இருக்கணும்னு கொடுக்கப்பட்டது. ஆனா அவர்கள் செய்த தவறுனால அந்த ராஜாங்கம் யாருக்கு போச்சு? யெரொபெயாமுக்கு போச்சு. யூதர்களுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வந்தாரு. அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த ராஜாங்கம் யூதர்களுக்கு போகாம நமக்கு என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அதுவும் மெஜாரிட்டியா வந்துச்சு. 12ல் 10 என்ன ஆயிடுச்சு, நம்ம பக்கம் வந்துருச்சு. யூதர்களுக்கு இந்த கிருபையின் காலம் கிடையாது. யூதர்களுக்கு கிருபையின் காலமே கிடையாது. ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கிருபையா கொடுக்கிறார். ஆனா நம்ம யெரொபெயாமை போல நம்ம பல நேரங்கள்ல எகிப்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உனக்கு ஆண்டவர் ராஜாவா மாத்திரன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் உன்னை ராஜாவா நான் என்ன பண்ணுவேன், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுறேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு கூட நம்ம பல நேரங்கள்ல எகிப்தை நோக்கி என்ன பண்றோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அத்தாரிட்டி ஆல்ரெடி உங்க கையில ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அப்போ இந்த யெரொபெயாம் ஓடி போகிறான். சாலமோனுடைய குமாரன் ரெஹோபெயாம் ஆட்சிக்கு வருகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், 10 கோத்திரம் உனக்கு, நீதான் ராஜாவாவன்னு. ஆனா மாறி சாலமோனுடைய மகன் ரெஹோபெயாம் ஆட்சிக்கு வருகிறான். ஹல்லேலூயா. மீதியான காரியங்களை நாம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். யெரொபெயாமை குறித்தும் ரெஹோபெயாமை குறித்தும் சேர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும், நல்லா புரியும். ஹல்லேலூயா. அப்போ யெரொபெயாம் ரெஹோபெயாம் பேரை கேட்கிறப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி என்ன பண்ணும், தோணும். அதுக்கு நம்ம ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பேர் வச்சுக்கணும். யெரொபெயாமுக்கு ஒரு பேரு, ரெஹோபெயாமுக்கு ஒரு பேர் வைத்து கொண்டால் புரியும். பாருங்க, மறுபடியும் நான் சொல்றேன், இந்த ராஜாக்களின் புஸ்தகம், ராஜாக்களுடைய வரலாறு தான் வேதத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அப்போ ராஜாக்களை குறித்து தெரிந்து கொண்டால்தான் அந்த சங்கீதம் எந்த ராஜாக்களுடைய காலத்துல எழுதப்பட்டது, அப்புறமா எசேக்கியா எந்த ராஜாக்களின் காலத்தில் எழுதப்பட்டது, ஏசாயா எந்த ராஜாக்களின் காலத்தில் எழுதப்பட்டது, சகரியா எந்த காலத்தில் எழுதப்பட்டது, மல்கியா எந்த ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அதை யோசிச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேதம் புரியும். ஏசாயா 6:1 சொல்லுது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல. அப்போ நீங்க அதை அங்க லிங்க் பண்ணலாம். இப்போ நான் உசியாவை பத்தி எடுக்கிறப்போ, ஏசாயா படிக்கிறப்போ ஏசாயால சொல்லும், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல தேவன் உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்துல வீற்றிருந்தார் அப்படின்னா, அப்போ அந்த தீர்க்க தரிசனம் எப்போ வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ராஜாக்களை குறித்து நீங்களும் படிங்க, வீட்டில் உட்காந்து ராஜாக்களோட புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. ஸோ இது நான் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்ப உடைய தயவு இருக்கட்டப்பா. இந்த நாளில் ஆண்டவர் இந்த பைபிள் ஸ்டடி அப்பா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ராஜாக்களை பற்றி எல்லாரும் பிள்ளைகளும் எல்லாரும் தெரிந்து கொள்ள ஆண்டவரை கிருபை கொடுக்குறீங்க, அவருக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரை அநேக ஆண்டவரை காரியங்களை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரை இன்னும் அநேக ஆண்டவரை ஞானங்களால் நிரப்புவீராக. அப்பா அவை துதிக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரை நீரே அப்பா அவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரை ஞானத்தை கொடுத்து நிரப்புவீராக. அது கரவுடைய கிருபை தயவு இருக்கட்டும். நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அது கரவுடைய கிருபை தயவு இருக்கட்டும். மீட்பரட்சகனான இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அடுத்த வாரத்திலிருந்து இங்கே சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ சண்டே கிளாஸ் இங்கே 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னா நம்ம வீட்டிலேருந்து 7:30 மணிக்கு நம்ம கிளம்புறோம். ஹல்லேலூயா. நம்ம லஞ்சு கிஞ்செல்லாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம்.
ஸோ 7:30 மணிக்கு நம்ம கிளம்பி இங்கே வந்துட்டு இங்கே பாபு அண்ணனை வச்சு சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இங்கே 9 மணிக்கு ஆரம்பித்து 9 to 10 சண்டே கிளாஸ், 10 மணிலேருந்து நம்முடைய சபை ஆரம்பமாகும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய முயற்சியை நம்ம செய்கிறோம். ஸோ அதற்கான காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்கான தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும், பிள்ளைகள் வரணும். இதற்காக நம்ம கலை அவர்களுடைய உதவியை நாம் கேட்டிருக்கோம் மகேஷ் கிட்ட. ஸோ அவர்கள் வந்து முதல் வாரம் நம்ம என்ன பண்ணுவாங்க, செட் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு போகணும், எப்படி வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும், பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கணும், எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பண்ணணும். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களை ஒரு கருவியாக ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, பயன்படுத்த போகிறார். பிள்ளைகளுக்கு உதாரணமாய் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உணவுகள் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அனுப்ப போகிறோம். ஸோ அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆகஸ்ட் 15 ஆசரிப்பு கூடாரமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும், அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, படிச்சு கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமார்களை மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இருக்கங்களினால உன்னை முடிச்சுட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கல்விக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வேண்டும் போலாகும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானம் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கட்டும். ஆமென். ஆமென். So praise the Lord, praise the Lord.